காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம். அண்ணன் தங்கை உறவு நீனா இந்த தலைப்பினுடைய பல்வேறு பரிமாணங்கள்ல பல காலகட்டங்கள்ல பேசியிருக்குது. இந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு கேள்விதான் முன்ன வைக்குது. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அண்ணே? இல்ல புரியல. ஒரு பக்கம் அண்ணன்கள், இன்னொரு பக்கம் தங்கைகள். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? இன்னைக்கு நான் நினச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான், இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா, அதுக்கு வீட்லயே சாதம் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டுக்கலாமே. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலுக்கு போகும்போதும் அவனை தான் நினைப்பேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன்னா நான் வளர்ந்து வந்துட்டேன், என்ன படிக்க வச்சுட்டான். குழந்தைசாமி, முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கட்டு. உனக்கு என்ன பண்ணடா நான் கட்டணும்? எனக்காக வந்துட்டு அவன் படிப்புலேருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணினான். நீ வெளியில போ, நான் இங்கேயே படிச்சுக்கிறேன். அவன் கிராமத்திலே தான் படிச்சான். பட் நான் வந்து சிட்டியில வந்து படிச்சேன். நான் இல்ல, நீ எக்ஸ்போஷர் ஆகணும், நீ நல்லா வரணும், நீ நல்லா இருக்கணும். நீங்களா யாருடா? How do I tell you? எந்த வசதி அனுபவிக்கும் போது அண்ணன் நினைப்பு வருது? நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது. ஓகே, நான் பேசுகிற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். நான் நினச்ச ட்ரெஸ்ஸு வாங்கி என்னால் லக்ஸுரியாக எல்லாம் போட முடியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். பார்க்கறது. பட் சின்ன வயசில் கார் ஓட்டி தான் லைஃபே கொண்டு வந்தாங்க எங்களுக்கு. கல்யாணம் பண்ணது நாங்கள் காலேஜ் போகும்போது தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இப்போ நான் நினைக்கிற ட்ரெஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்க முடியும். ஆனால் அவங்க அது போடலையேன்ற வருத்தம் நிறையவே இருக்கு. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. அண்ணனுக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன். நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ நகரத்தில் மூடி வச்ச தெரு ஓரத்தில். பணம் விஷயத்தில் அண்ணனை நிறையா யோசிப்பேன். என்கிட்ட பணம் பெறலும் போது எங்கள் அண்ணன்ட்ட இந்த பணம் இல்லையே. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நல்லா இல்லை சார், அது எனக்கே தெரியுது. ஆனால் ஃபோன் பண்ணும்போது எப்படிரா இருக்கேன்னா அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான். வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க்யூ. ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். பட் அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்டில் அது கிடையாது. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஓ, நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் அண்ணங்கிட்ட இல்லையேன்னு. என்கிட்ட பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் வாங்க. என்கிட்ட வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு. அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். ரொம்ப நல்லா சர்ப்ரைஸ் பண்ணி, என் லைஃப்லேயே பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. எனக்கு என் அண்ணா அந்த வண்டி வாங்கி கொடுத்தான். ஆனால் இப்போ அவனுக்குன்னு ஒரு வண்டி இல்லை. அது வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக அவன் அதை வித்துட்டான். ரொம்ப கம்மியாக தான் வித்தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ? சொந்த வீடு சார். சொந்த வீடு. நான் இப்போ சொந்த வீட்டில் இருக்கேன். நான் கல்யாணம், சொந்த வீடு இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? ஏசி இருக்கு, அதே மாதிரி ஏசி. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்க அப்பா வந்து எனக்காக அவள் லைஃபே
தியாகம் பண்ணிட்டாங்க சார்.